வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் பைக் பந்தய வீரரான வேலண்டினோ ரோசி இவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இத்தாலி நாட்டு வீரரான வேலண்டினோ ரோசி 9 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. வேலண்டினோ ரோசி இவர் பிறந்திருக்கிறது 16 பிப்ரவரி 1979. பிறந்த நேரம் 6:20 PM. அர்பினோவில் பிறந்திருக்காரு. இத்தாலி நாட்டில் ஐனாம்சா கேபி. செவ்வாய் மகதச இருப்பு 6 வருடங்கள் 4 மாதங்கள் 2 நாட்கள். வேலண்டினோ ரோசி இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்கின பாகையை. லக்கின பாகை சிம்ம ராசியில் 12 டிகிரி 25 நிமிடங்கள் 38 வினாடிகள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் அமையுது. சந்திரன் சுக்கிரன் 2 கிரகங்களுமே வாகனத்தோடு தொடர்புடைய கிரகங்கள். சந்திரன் சுக்கிரன் 2 கிரகங்களுமே லக்னத்திற்கு 4வது வீட்டில் திக்பலம் அடைவதை காண முடியும். வாகனக்காரகனாகிய சுக்கிரன் சிம்ம லக்னத்திற்கு 3-10 பாவங்களுக்கு அதிபதியாகி விளையாட்டை குறிக்கக்கூடிய 5வது பாவத்தில் இருக்கார். 3-5-10 பாவ காம்பினேஷன் இவரை மோட்டார் பந்தயத்தில் பைக் ரேஸில் தலை சிறந்த வீரராக ஆக்கியிருக்குன்னே சொல்லலாம். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்கினாதிபதியான சூரியன் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சொந்த சப்ளையும் இருக்கார். லக்னாதிபதி சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருப்பதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு பைக் ரேசர்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும். விரையாதிபதியான சந்திரன் சனியுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபலையும் இருக்கார். சிம்ம லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் புதனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சபலையும் இருக்கார். விளையாட்டு கலை பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தையும் 8வது பாவத்தையும் ஆளக்கூடிய குரு சூரியனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபலையும் இருக்கார். 5வது பாவாதிபதியான குருவுக்கு செவ்வாய் சப்ளாடாக வராரு. செவ்வாய் 4-9க்கு அதிபதி, ராஜயோகாதிபதி. போட்டி பந்தயங்களுக்கு செவ்வாய் அதிமுக்கிய கிரகமாக கருதப்படுறாரு. செவ்வாய் வீரியத்தையும் பலத்தையும் அசுர வேகத்தையும் துணிச்சலையும் சொல்லக்கூடிய கிரகம். சுக்கிரன் ராகுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார். 3-10க்கு அதிபதியான சுக்கிரன் ராகுடைய மண்டலம் இருக்கார். ராகு லக்ன பாவத்தில் பலமாக இருக்கார். சனி ராகுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சனியுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்காங்க. கிரகங்கள் மண்டலம் வாயிலாக குறிக்கக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்கினாதிபதியான சூரியன் 3-5-10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதி 3-5-10 பாவங்களை தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு விளையாட்டு சாகச வீரர்னு நம்மளால் எளிதில் வரையறை செய்ய முடியும். சந்திரன் 1-2-12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1-6 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராஜ யோகாதிபதியான செவ்வாய் 4-6-9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3-5-10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 3-5-6-9-10 பாவங்களை தொடர்பு கொள்வது சிறப்பு. 2-11க்கு அதிபதியான புதன் 6வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3-5-10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லாபாதிபனான புதன் 5வது பாவத்தை தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவருக்கு 5வது பாவ காரக தொழிலான விளையாட்டு பந்தயம் வாயிலாக லாபம் பெறக்கூடிய அமைப்புன்னு வரையறை செய்ய முடியும். 5-8 பாவங்களை ஆளக்கூடிய குரு 6-8-11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4-6-9 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 5வது பாவம் விளையாட்டு போட்டி பந்தயங்களையும் 8வது பாவம் ரிஸ்க் எடுக்கிறதையும் குறிக்கும். குரு செவ்வாயுடைய சப்ளை இருப்பது சிறப்பு. அது தவிர குரு 6-9-11 பாவங்களை தொடர்பு கொள்வது சிறப்பு. 3-10 பாவங்களை ஆளக்கூடிய சுக்கிரன் லக்ன பாவத்தையும் 6வது பாவத்தையும் மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக 1-2-12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் குறிக்காட்டக்கூடிய 1-2-6 பாவ குறிகாட்டிகள் வெற்றி வாய்ப்புக்கு உகந்த பாவ குறிகாட்டிகள். 6-7 பாவங்கள் ஆளக்கூடிய சனி 1-6-7 பாவங்களை குறிக்காட்டுறாரு. ராகு 1-6 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1-2-12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 1-7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும்
1, 2, 12 பாவங்களை சப்ளாட் வேலாம் குறிக்காட்டுறாரு. வேலண்டினோ ரோசி அவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை பார்ப்போம். சுக்கிரன் 3-10க்கு அதிபதியாகி லக்ன பாவத்திற்கும் 7வது பாவத்திற்கும் சப்ளாடாக வராரு. சுக்கிரன் விளையாட்டை குறிக்கக்கூடிய 5வது பாவத்தில் அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் குறிக்காட்டக்கூடிய 1, 6 பாவ குறிகாட்டிகள் இவருக்கு விளையாட்டுத் துறையில் கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை குறிக்காட்டுது. சுக்கிரன் சப்ளாட் வாயிலாக 1, 2, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 1, 2, 6 பாவ குறிகாட்டிகள் வெற்றி வாய்ப்பிற்கு உகந்த பாவ குறிகாட்டிகள். ஜாதகருடைய 2வது பாவ ஆரம்பமான கன்னியா ராசியில் 05 டிகிரி 22 நிமிடங்கள் 02 வினாடிகள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் அமையுது. வாகனக்காரகனாகிய சுக்கிரன் 2வது பாவத்தோடு சம்பந்தப்படுவதை அடிப்படையாக வைத்து வாகனம் சம்பந்தப்பட்ட பைக் பந்தயம் வாயிலாக தனப்பிராப்தி உண்டு என்பதை வரையறை செய்ய முடியும். சனி லக்ன பாவத்திலே அமர்ந்து 6வது பாவாதிபதியாகி 1, 6, 7 பாவங்களை குறிக்காட்டுவது சிறப்பு. 6வது பாவ குறிகாட்டி பொருளாதார வெற்றிக்கு உகந்த பாவ குறிகாட்டி. லக்னாதிபதியான சூரியன் இவருடைய 3, 5, 9, 11 பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்திற்கு 3, 9, 11 பாவங்கள் ஊக்கத்தையும் வெற்றியவும் தரக்கூடிய பாவங்கள்னு சென்ற பதிவுகள் வழியே பார்த்துக்கிட்டு வரோம். லக்னாதிபதியான சூரியன் இந்த முக்கியமான பாவங்களுக்கு சப்ளாடாக வருவதோடு சூரியன் 3, 5, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. இந்த காம்பினேஷனு இவரை மோட்டார் பந்தயத்தில் தலை சிறந்த வீரராக ஆக்கியிருக்குன்னு சொல்லலாம். சந்திரன் 4, 10 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. சந்திரனும் வாகனத்தோடு தொடர்புடைய கிரகம். காலபுருஷ ராசியில் 4வது பாவத்துக்கு சந்திரனே அதிபதியாக ஆகிறாரு. சந்திரன் மண்டலம் வாயிலாக 1, 2, 12 பாவங்களையும் சப்ளாடு வாயிலாக 1, 6 பாவங்களையும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் குறிக்காட்டக்கூடிய 1, 2, 6 பாவ குறிகாட்டிகள் வெற்றி வாய்ப்புக்கு உகந்த பாவ குறிகாட்டிகள். 6, 12 பாவ முனைகளுக்கு புதன் சப்ளாடாக வராரு. புதன் 3, 5, 6, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. வேலண்டினோ ரோசி அவருடைய பந்தய வெற்றிகளை விம்சோத்தரி தசாபதி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம். வேலண்டினோ ரோசி 125 சிசி பைக் மோட்டார் பந்தயத்தில் வேர்ல்டு சாம்பியனாக ஆனார். 1997ஆம் ஆண்டு ராகு மகாதசை சுக்கிரபுத்தியில். தசாநாதன் ராகு லக்ன பாவத்தோடு 2, 6 பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதை காண முடியும். புத்திநாதனாக வரக்கூடிய சுக்கிரன் 3, 10க்கு அதிபதியாகி லக்ன பாவத்தோடு 2, 6 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 1, 2, 6 பாவ குறிகாட்டிகள் தசாவிலையும் புத்தியிலையும் செயல்படுவதை காண முடியும். வேலண்டினோ ரோசி அவர்கள் 250 சிசி மோட்டார் பந்தய பிரிவில் வேர்ல்டு சாம்பியனாக ஆனார். 1999ஆம் ஆண்டு ராகு மகாதசை சூரிய புத்தியில். புத்தி நடத்தக்கூடிய சூரியன் இவருக்கு லக்னாதிபதியாகி இவருடைய 3, 5, 9, 11 பாவ முனைகளுக்கு சப்ளாடாக அமைவதை முன்பே பார்த்தோம். சூரியன் குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பாருங்கள். 3, 5, 10 பாவ குறிகாட்டிகளை சூரியன் பலமாக குறிக்காட்டுறாரு. பதக்கம் வெல்வதற்கு 3, 5, 10 பாவ குறிகாட்டிகள் சிறந்த பாவ குறிகாட்டிகள். வேலண்டினோ ரோசி அவர்கள் 9 முறை உலக சாம்பியனாக ஆனார். 2001 ராகு சந்திரபுத்திலையும், 2002 ராகு செவ்வாபுத்திலையும், 2003, 2004 குரு தசா குரு புத்திலையும், 2005 குரு தசா சனி புத்திலையும், 2008, 2009 குரு தசா புதன் புத்திலையும் வேர்ல்டு சாம்பியனாக ஆனார். தசாநாதனாக செயல்படக்கூடிய ராகு சனியுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. சிம்ம லக்னத்திற்கு சனி 6ஆம் இட அதிபதி. 6வது பாவ குறிகாட்டி வெற்றி வாய்ப்பை தரும். சனி இவருடைய லக்ன பாவத்திலே அமர்ந்திருப்பதை பார்த்தோம். ராகு குறிகாட்டக்கூடிய 1, 2, 6 பாவ குறிகாட்டிகள் வெற்றி வாய்ப்புக்கு உகந்த பாவ குறிகாட்டிகள். புத்திநாதனாக வரக்கூடிய சந்திரன் இவருடைய ஜாதகத்தில் 4, 10க்கு சப்ளாடாக வருவதை முன்பே பார்த்தோம். சந்திரன் 1, 2, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் லக்ன பாவத்தையும் 6வது பாவத்தையும் சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் சுக்கிரனுடைய சப்ளை இருப்பதை கவனிக்கணும். சந்திரன் குறிக்காட்டக்கூடிய 1, 2, 6 பாவ குறிகாட்டிகள் வெற்றி வாய்ப்பிற்கு உகந்த பாவ குறிகாட்டிகள். மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் 4, 9க்கு அதிபதியாகி சிம்ம லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியாகிறாரு. செவ்வாய் 4, 6, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 6வது பாவம் வெற்றி வாய்ப்பை சொல்லும். செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கார். தவிர சப்ளாடு வாயிலாக
பந்தய போட்டிகளில் வெற்றி தரக்கூடிய 3, 5, 10 பாவங்களை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 2003, 2004 ஆண்டுகளில் உலக சாம்பியனாக ஆகிறாரு. குரு தசை குரு புத்தியில். சிம்ம லக்னத்தில் பிறந்த வேலண்டினோ ரோசி அவர்களுக்கு குரு விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை ஆளக்கூடியவர். குரு இவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. சூரியன் லக்னாதிபதி. சூரியன் சுய முன்னேற்றத்தை தரக்கூடியவர். தசாநாதன் குரு 6, 8, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 6, 11 பாவங்கள் இவர் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவதையும் 8வது பாவம் இவர் ரிஸ்க் எடுப்பதையும் குறிக்கும். குருவுடைய சப்ளாடா செவ்வாய் வராரு. செவ்வாய் சிம்ம லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி. குரு 4, 6, 9 பாவங்களை செவ்வாய் வாயிலாக குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 6வது பாவத்தோட தொடர்பு கொண்டா போட்டி பந்தயங்களில் வெற்றி உறுதி. 2005ஆம் ஆண்டு குரு தசா சனி புத்திலையும் வேர்ல்டு சாம்பியனாக ஆகிறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி வெற்றியை குறிக்கக்கூடிய 6வது பாவத்துக்கு அதிபதியாகி லக்ன பாவத்திலேயே அமர்ந்திருப்பது சிறப்பு. லக்னத்தோடு குறிக்காட்டக்கூடிய 6வது பாவம் வெற்றி வாய்ப்புக்கு உகந்த பாவம். வேலண்டினோ ரோசி அவர்கள் 2008, 2009ஆம் ஆண்டும் குரு தசை புதன் புத்தியில் தொடர்ச்சியாக உலக சாம்பியனாக ஆகிறாரு. தசாநாதனாக செயல்படக்கூடிய குரு 6, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதை பார்க்கலாம். புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் 2, 11க்கு அதிபதியாகி 6வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3, 5, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. புதன் குறிக்காட்டக்கூடிய 3, 5, 6, 10 பாவ குறிகாட்டிகள் இவர் போட்டி பந்தயங்களில் வெல்வதை குறிக்கும். வேலண்டினோ ரோசி அவர்களுக்கு 2 முறை கால் எலும்பு முறிவு பந்தயத்தின் போது ஏற்பட்டது. 2010ஆம் ஆண்டு குரு தசை கேது புத்திலையும் 2017ஆம் ஆண்டு குரு தசை ராகு புத்திலையும் கால் முறிவு ஏற்பட்டது. தசா நடத்தக்கூடிய குரு 4, 8 பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும். 8வது பாவம் அடிபடுதல் விபத்தை குறிக்கும். 4வது பாவம் வாகனத்தை குறிக்கும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய கேது சனியுடைய மண்டலம் இருக்காரு. சனி மனித உடல் பாகங்களில் காலை குறிப்பார். கேது சப்ளாட் வாயிலாக 12வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. தசாபுக்திகளில் 4, 8, 12 பாவங்கள் செயல்படுவதை காண முடியும். 2017ஆம் ஆண்டு குரு தசை ராகு புத்தியில் மறுபடியும் இவருக்கு காலில் அடிபட்டது. ராகுவும் சனியுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும். சனி 6ஆம் இட அதிபதி. சனி கால்களை குறிப்பார். ராகு 12வது பாவத்தை சப்ளாடு வாயிலாக தொடர்பு கொள்வதை காண முடியும். தசாபுக்திகளில் 4, 8, 12 செயல்படும் போது விபத்து ஏற்படும். வேலண்டினோ ரோசி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது பைக் பந்தய பிரிவில் வழங்கப்பட்டது. டிசம்பர் 2022ஆம் ஆண்டு சனி மகாதசை புதன் புத்தியில். தசாநாதன் சனி 1, 6 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் 2, 11க்கு அதிபதியாகி 3, 5, 6, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புதன் குறிக்காட்டக்கூடிய 5வது பாவம் விளையாட்டுத்துறையவும் புதன் குறிக்காட்டக்கூடிய 3, 6, 10 பாவ குறிகாட்டிகள் இவருக்கு கிடைக்கப்பெறுகிற அங்கீகாரத்தையும் குறிக்குது. மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.